வணக்கம் உங்க எல்லாருக்கும். நான் உங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னுலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா, ஆல்ரெடி நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டீங்க. போன வித்த டிக்கெட் எல்லாம் உங்களால வந்த டிக்கெட் தான். வேற யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, மீடியான்னு நான் சொல்லும்போது ஈவன் சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ஆன்லைன்ல எழுதுறவங்க, அவங்க கூட இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கு கமெண்ட்ஸ் வருது. என்ன காசு வாங்கிட்டியா இந்த படத்துலன்ட்டு. அதில் யாரோ ஏதோ சினிவுட்ஸ் ஏதோ ஒன்று. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உனக்கு டவுட்டா இருந்தா இந்த டிக்கெட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் காசுன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மீடியா, இருக்கிற எல்லா விஷன் ஆஃப் மீடியா எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பயங்கரமான தேங்க்ஸ். மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு. எனக்கு பொய் பேச தெரியாது. வெற்றி எல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். எனக்கு சொன்னாங்க இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் மீட்டுன்னு. தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இது மாதிரி சார் நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லை இல்லை, ட்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ். சரி ஓகே, அதுக்குன்னா நம்ம பண்ணலான்ட்டு. டு பி ஃப்ராங்க் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களை கேட்கறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து நேற்று முந்தானத்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது நான் இருக்கேன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர் கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறார். இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துக்கணும், இன்னேத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. என்கிட்டயே வந்து நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்கா வந்து ஏதாவது லவ் படம் ஏதாவது ஒரு கலக்கி போட்டு பரோட்டா போட்டு அது மாதிரி பாட்டு போட்டு எடுத்துக்கலாமே, அதுதானே இந்த ஜனங்க நான் சொன்னேன் இல்லை, நான் ஆரம்பம் பண்ணும்போதும் 5 நாள் ஒருத்த வரல, ஷோ பிரேக்கு. இந்த படமும் ஊர் சைட்லாம் ஷோ பிரேக் ஆச்சு. நான் எல்லா தேட்டர் ஓனருக்கும் நேற்று ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக, சார் இப்போ தான் சார் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க 2 அது மாதிரி எனக்கோசரம் நான் வந்து ஒரே வார்த்தை இந்த அங்கீகாரத்தில் இந்த கோர்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேசுகிற மாதிரி இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை. நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இந்த 3 ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதை எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த படம் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5%ஓ 10%ஓ புஷ் பண்ணிங்கன்னா அதனால் ஏதாவது வரும். அஸ் அன் ஆக்டராக இந்த படத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் தான் மெயின் காரணம். 100%ல 1000% ஜெயிச்சேன். எல்லா இன்டர்வியூலையும் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அஸ் அன் ஆக்டரான்ட்டு. நான் 10 கொடுத்த மார்க் அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் எ பிஸ்னஸாக நான் சொன்னது அதே தான், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஈவினிங்லேருந்து தான் ஆடியன்ஸே ஏற ஆரம்பித்தாங்க. அது கூட உங்களோட நியூஸு வர 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 அதுதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த இது வரைக்கும் வந்த கலெக்ஷனுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நேற்று வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட பேசுறாரு, உனக்கு இத்தனை படம் எடுத்திருக்க, உன்னை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொமோஷன் பண்ண தெரியாதா, உன் படத்துக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிலாம் பண்ணுற, இந்த படத்துக்கு பண்ண தெரியும் சார். இல்லை சார், சின்ன ப்ரொடியூசர் சார். அப்போ தேட்டரை பிளாக் பண்ணு. மற்ற ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? இப்போ உங்க கூட வந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி காட்டுறோம், கணக்கு காட்டுறோம். சொன்னேன் எப்படி சார், எனக்கு புரியலன்னா. இல்லை சார், அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி போலியா ஒரு படத்தை வந்து நான் வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கோ நான் ஆள் இல்லை சார். இந்த படம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ கம்மிங் பேக் டு டெக்னீஷியன், நான் பயங்கரமாக நடித்தேன் கிடிச்சேன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருந்தது ஜேபி. அவரோட வார்த்தையாகட்டும், அவரோட வசனமாகட்டும், அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை நான் என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸில் கொடுத்தேன், அவ்வளோதான். இது முழுக்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வருஷத்தோட எல்லா அவார்ட்ஸும் நான் எடுப்பேன்ட்டு அஸ் அன் ஆக்டரா. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல் கட்ட காரணம் ஜேபி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பயங்கரமாக. இப்போ இந்த படம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கீகாரம் ஆக்சுவலாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமே இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் தவிர இது எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு வந்து 100 படம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த வேலை சோறு. இதுதான் உண்மை. இது எவ்வளோ எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், அறம் எடுக்கும்போது இதே தான் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் கெஞ்சரம் போயிட்டு நேற்று வந்து எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் ஹோல்ட் பண்ணுங்க சார், சார் தூக்கி போடுங்க சார், அடுத்த படம் வேலையை பாருங்க சார், அவ்வளோதான். இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதான் நல்ல பேர் வாங்கிட்டீங்களே சார். காசு போட்டிருக்காங்க சார், 3 ஷோ சார், 2 ஷோ தரோம். ரொம்ப பேசும்போது என்ன ஆகுனா, அவங்க பேசும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. இவ்வளோ தூரம் இப்போ அங்கீகாரன்றது உடச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை மீறி இந்த படம் ஜெயிக்கணும். இந்த படம்
வெளிவராம இருக்கிறதுக்கே அவ்வளோ பண்ணாங்க. பாவம் அந்த 3 ப்ரொடியூசர் கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு. எதுக்குன்னா, ஒரு நாள் நான் பால்கனில உட்காந்துருந்தேன். நான் சொல்றது வந்து 2018ல. அப்போ வந்து யாரோ வாங்கின கடனுக்கு வந்து என் சோஃபால ஒருத்தர் உட்காந்து, சரி ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க. எனக்கு பேங்க்ல லோன் வேணும். உங்களோட கேரண்டி கேட்டாங்க. அப்படியா? சரி என்னடா இவ்வளோ கேட்குறானேன்ட்டு சும்மா கேரண்டி போட்டேன். எதுக்கு? அவங்க லோன் வாங்குறதுக்கு. அந்த கையெழுத்த வச்சு இந்த படத்த நிறுத்துனாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் நான் ஜெயிக்கணும். இது என்னோட செகண்ட் லைஃப். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். நீங்கள் செஞ்ச மாதிரிலாம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் சார். அதே மாதிரி இந்த 3 ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விட மாட்டேன். என்னை எப்படி மற்றவங்கலாம் கைவிட்டாங்களோ அது மாதிரி நான் இவங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்த 10 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் நான் பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பர்ஸும் இதே தேட்டர் ஓனர்ஸும் நான் பின்னால் வந்து நின்று உங்கள் படத்தை கொடுங்கன்னு கேட்குற லெவலுக்கு நான் முன்னுக்கு வருவேன். இது எழுதி வச்சுக்கோங்க. 2 டெக்னீஷியன்ஸ். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், இதில் எனக்கு மாஸ்டர் வேணும் எப்படியாவதுன்ட்டு. அப்போ இவங்க பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இவங்க போட்ட பட்ஜெட் வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம். நான் பார்த்தேன், இதில் வேலைக்கு ஆகாது, போய் காலில் விழுந்துருங்க. என் பேர் சொல்லி காலில் விழுந்து எப்படியாவது கொண்டு வாங்கன்னா, சரி ஒரு 5 நாள் கேட்கலான்ட்டா மொத்தம் போடுறாங்க. 25 நாள் டேட் கேட்குறாங்க. தெய்வமே மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னாரு. தெய்வமே எல்லாம் 3 பேரும் ஏன் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்லேயே உட்காருது. அவரை பிடிச்சி இந்த படத்துக்கோசரம் 2 படத்தை டேட்டை விட்டார். அந்த 2 படம் காசு ப்ளஸ் என்னோட 25 நாள். கூட பிறந்தவங்கெல்லாம் நான் இப்போ யாருமே நம்புறதில்லை எனக்கு நடந்த லைஃப்பில். ஆனால் அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நான் ஏன் தெய்வம்னு கூப்பிட்றேன்னா அதுக்கு தான். எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனாலும் பண்ணுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில். இன்னொன்று ஜிப்ரான். நான் வந்து ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் வந்து ஒரு சாபக்கேடு தமிழ் சினிமா. தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆளுக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை. நான் அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னா ரொம்ப அவ்வளோ உழைச்சிருக்காரு. ஆனால் என்ன அவர் யாராவது போய் கேசட் என்ன ஆடியோண்ணா ஜிப்ராண்ணா என்னங்க அதனால பயங்கரமாக மியூசிக் போடுவான், ஆனால் பாட்டு எங்கெங்க? அதான் நான் சொல்லுவேன், நீங்களும் கலக்கி முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிங்க, அப்போதான் இந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உட்காந்து பயங்கரமாக வாசிச்சு இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்னைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் தமிழ் சினிமா ஜெயிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 3வது கேமராமேன் விஸ்வா. பயங்கரமாக எங்கிட்ட திட்டுவாங்க, டெய்லி திட்டு வாங்குவான். நான் பயங்கரமாக, ஆனால் கொடுத்த வேலையை பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டான் ஜிப்ரான். அப்புறம் என் தங்கச்சி தங்கமயில். ஆக்சுவலாக என் குழந்தைங்கள நான் தங்கமயில் கூப்பிடுவேன். அவள் பார்க்கும்போது எனக்கு அதனால தங்கமயில்னு பேர் வச்சேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஃபுல்லாக அப்படியே ரியலாக அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தினே இந்த படத்துக்கு வந்து வேற ஒரு எடிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக எடுக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு ஃபுட்டேஜை பார்த்தோன்னே, சரி எனக்கு புரியலையேன்னாங்க. என்னங்க புரியல அப்படின்னு போட்டு ஒரு நாள் தினேஷை கூப்பிட்டு இதை நீ பண்ணுன்னு சொன்னான். அவன் ஒரு மேஜிக் பண்ணிட்டான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் தினேஷ். எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டான்னா பிரிச்சுட்டான் படத்தை. எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழ் சினிமாவில் இன்னும் 3 வருஷத்தில் பெரிய எடிட்டர் ஆவான். அவன் டேட்டுக்கு எல்லாரும் அலைவீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, என் கூட நடித்த விஜய் மேடம்னு ஒருத்தர் நடித்தாங்க. அந்த மேடம் பார்க்கும்போது என் பிரின்சிபல் ஞாபகம் வரும். பயங்கரமாக அவங்கள பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி கோபம் வரும். அவங்களாகட்டும், என் கூட மன்சூர் அலிகான் சார் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும், கோ ஆர்டிஸ்ட் சிந்துரி ஆகட்டும், மேடம் வசுந்தரா மேடம் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. கேட்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி டேட்டு மாறிச்சு. 2 வாட்டி எனக்கு வந்து கிழிஞ்சுது இதில். அதனால் ஒரு 3 மாதம் போச்சு. அப்புறம் மாஸ்டர் டேட் கேட்கும்போது இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, திருப்பி உங்கள் டேட் வாங்கணும். அப்புறம் என் கூட நடித்த அம்மா அப்படியே எங்கள் அம்மாவை நான் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் வந்து ஜேபி வந்து அவர் கதைக்கு எழுதினாரா இல்லை எனக்குன்னு எழுதினாரான்னு தெரில. இதில் நான் பேசும்போது எப்படிங்க இப்படி நடிச்சிங்க இப்படி நடிச்சிங்க, நான் நடிக்கலைங்க. 7 வருஷமாக என் அனுபவிச்சதெல்லாம் அப்படியே பேசினேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலைமுறையோட எல்லாத்தையும் இந்த தலைமுறையோட மாறிடணுன்ட்டு. அதை எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி என்னோட 2வது லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2வது லைஃப்பை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க.
ரொம்ப தேங்க்ஸ் சார். கேஜிஆர் சார் இங்கே சார். இங்கே சாரி சார். சார் சார் நீங்கள் நிறைய படம் எடுத்திருக்கீங்க, பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வந்து வாழ வச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க முதல் தடவையா வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது சம்பந்தப்பட்ட ஹீரோயின் டெக்னீஷியன்லாம் உங்களை வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அவ்வளவு நல்ல படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம்? சார் இதை நான் ட்விட்டர்லேயே போட்டிருக்கேனே சார். சிம்பிள் சார். நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டீங்க, இந்த ஆள் வந்து என்ன, இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேற யாருமே வரல. அதுதான் உண்மை. இங்க வந்து நான் ஜெயிக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். அதுக்கு பின்னால இருக்கிற பாலிடிக்ஸோ பிசினஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதுல. அதை நான் ஜெயிக்கும் போது ஒரு நாள் நான் அன்னைக்கு சொல்றேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கேளுங்க, அன்னைக்கு நான் பெருசா ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரோட நான் பேரோட சொல்றேன். இப்ப அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தியேட்டர் போனீங்களா, எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்றேன், உங்களால வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் அழுதாங்க, 40 வயசுக்குள்ள இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோட போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்குன்னு சொன்னவங்க தவிர படமா இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையா சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்க படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனா டிக்கெட்டா போச்சா, நம்பர்ஸா போச்சுன்னா சந்தேகம் சார். உண்மையா தான் சொல்றோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டர்ல ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து போட்டோ போடுறாங்களோ அதுல மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார். நான் அந்த ப்ரொடியூசர் இருந்தால் அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால் தான் நான் இங்கே இருக்கேன் சார். டேரக்டர் சார் தென்பாதியார், இப்போ இந்த விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்த முடியல, போகல, அதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. 2வது படத்துல யாரு மேலே போக முடியல, அதை யார் தடுக்கிறாங்கிறது 2 வருஷம் வைக்கிறீங்க. எந்த சமூகம் மேலே போகல, எந்த சமூகம் தடுக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கான பதில் படத்துல இருக்கு. இல்லையா? நான் எடுத்த படத்துல சமூகம் சார்ந்து எதுவுமே இருக்காதானே? வக்கீல் பேசி லாங்குவேஜ் என்ன? இல்ல 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 இல்லண்ணா இல்லண்ணா. ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் விக்டிம் பப்ளிக், அக்யூஸ்டு கவர்மெண்ட், அப்படிதான் இருக்கும் கதை. லேடி வக்கீல் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு லாங்குவேஜ் எப்படி பதிவு பண்றீங்க? அது அவங்க லாங்குவேஜ்னு. அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய அட்வொகேட் ஜெனரல். இதுல வந்து ஒரு எக்கனாமிக் வேரியேஷன் தான் பேசியிருப்பேன். காசு இல்லாதவங்களுக்கும் காசு இருக்கிறவங்களுக்குமான போராட்டம் தான் அது. அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க, அதிகாரத்துக்கு வந்தவங்களும் அதிகாரத்துல இருக்கிறவங்களும் என்னவா அணுகுறாங்க மக்கள் அப்படிங்கிறது தானே சமூகம் சார்ந்த ஒரு இடத்துல கூட இருக்காதுன்னு. ஏன்னா விளையாட்டுத்துறையில எல்லா சமூகம் சார்ந்துமே கீழே தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் தவிர எல்லா விளையாட்டுத்துறையில இருக்கிற விளையாட்டு வீரர்களும் கீழே தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லா சமூகமும் கலந்துருக்குது. சார் கேஜே சார், வாழ்த்துக்கள் சார், நல்லா இருந்தது படம். தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இல்லை நேஷனல் அத்லெட்டிக்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் இல்லை ஏதாவது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒரு ஃபோனும் வரல சார். பாவம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணாங்க, ரிலீஸுக்கு முன்னாடியே மீட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் கேட்குற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், போதை வில்லேஜ் போதையா மாறிட்டு இருக்கு, இது எல்லாமே இந்த படத்துல சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க வெளில தேட தேவையில்லை. இந்த படத்தை பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. போய் டாஸ்மார்க் போய் ரிசர்ச் பண்ணாங்களா போன கவர்மெண்ட், அது மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள் கேஜிஆர் சார். ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம். இது தமிழ் சினிமால ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமா நாங்க கருதுறோம். நம்ம மட்டும்தான் சார் நீங்க மட்டும்தான் கருதுறீங்க? இல்ல அப்படி கிடையாது சார். இது நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் சொல்லியிருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். So யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, the truth is that this film is an important film in Tamil cinema. It is a landmark film. There is no doubt about that. என்னுடைய கேள்வி வந்து டைரக்டருக்கு, இந்த மாதிரி கோவம் நீங்க சொல்லும் போது, நீங்க பேசும்போது இந்த படம் வந்து கோவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்கு.
ஆனா உங்களுக்கு மாத்திரம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? என்ன ஸ்பெசிபிக் ரீசன் ஸ்பார்க் ஃபார் த ஃபிலிம்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, என்னோட கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூர். என்னோட கிராமம் விளையாட்டு கிராமம். இப்போ அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ள இருக்கிற விளையாட்டு கபடி வாலிபால் பிளேயர்ஸை தமிழ்நாடு இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறத நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பராக ஆடுவானு சொல்கிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும்போது அது பெரும்பான்மையான கிராமத்தில் அது இருக்குது. என்னன்னா விளையாட்டு வீரர்கள் சரியா இருந்தா அந்த சமூகம் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்றது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பாக்குறேன். அதாவது இன்னைக்கு வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா சமூகத்துல ஊடுருவி இருக்குது. அதை ஒரு மினிமமா வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராம இருக்கிறாங்க. நீங்க வந்து கைவிட்டு எனக்கு முதல்ல அந்த 2-3 இடத்துல கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்ல கேட்டாங்க, ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடலை அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்றப்ப எனக்கு மது எனக்கு நீடே இல்லையே. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ள போகவே எனக்கு தோணலை. ஏன்னா நான் சந்திச்ச வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வழியிலனா கூட ஓடதான் நினைஞ்சு குடிக்க தோணலை. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க் இங்கேருந்து ஆரம்பிச்சது தானே. சார் கேஜிஆர் சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணதுனால தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு. நீங்க நான் சொல்லவே இல்லை, எனக்கு புரியல சார். இப்போ இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்க வந்து நான் இது பண்ண என்னால முடியாது, அதுக்கான என்கிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னு இல்ல அவர் சார் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல வந்து எவ்வளவு காசு வாங்குனீங்கன்னு சொன்னாரு, அதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளவு நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரு, அந்த சோகால்டு இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் ஷூட்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஷூட் என்ன சொல்றாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைன்னா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாப்ல. ஓகே சார். அப்போ இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த படங்கள். ஓகே, அது மாதிரி நீங்க வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுனா நீங்க போட்ட காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பா காட்ட விரும்பல சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனா இந்த படம் அதுக்குள்ள வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையா ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேர்ல 999 எல்லாமே படத்தை நல்லா தான் சொன்னாங்க. தெரியல, இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு ட்ரெண்ட் ஆனார். அவர் காது கேட்காது. அவர் வந்து 200 எல்லாத்துலேயும் கோல்டு மெடல். அவருக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் 1000 பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்சது இந்த ஒரு 3 பேருக்கு தான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஆனால் மீதி பேருக்குலாம் என்னால் பண்ண முடியாது. இந்த படத்தை ஜெயிக்க வச்சிங்கன்னா, இந்த படத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடிச்சுன்னா இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படம் ஒன் அண்ட் ஒன்லி இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சமர்ப்பணம். இதில் காசுன்றதுக்கு அப்பாற்பட்டு இவங்களுக்கான எடுத்த படம் இது. இதை கொண்டு போகிறது, இதை கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இதை நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். தேங்க்ஸ். முகமது அவர் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறா, பேசலாம். முகமது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகமது யாசின். நான் ஈரோட்லேருந்து வரேன். நான் வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாங்களே, நான் சில மீட்டுக்கெலாம் போவேன். நேஷனல் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போவேன். அதில் எல்லா மீட்டும் போய் அட்டன் பண்ணியிருக்கேன், மெடல் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் சில பேரண்ட்ஸில் வருவாங்க, என்னை மாதிரி காது கேட்காதவங்க, அது மாதிரி பேரண்ட் நிறைய பேர் வருவாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க நீங்கள் நல்லா ஓடுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்தியா அளவில் ஓடிக்கிறீங்க, ஸோ நீங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கு இது ட்ரைனிங் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு. ஏன் கேட்டேங்க. அது நான் ஏன் இல்லைன்னு சொன்னேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த குழந்தைங்க தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் கைடு பண்ணுறதில்ல. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் சிறப்பாக விளையாடுறாங்க. ஸோ அவனுக்கு என்னன்னா, சரியான கைடு கிடைக்கல, அண்டு சரியான க்ரௌண்டு கிடைக்கல, இன்னொன்று ப்ராப்பராக கோர்ஸ் கிடைக்கல.
கோர்ஸ் இப்படிலாம் கிடைச்சா கண்டிப்பாக இவங்களாம் நிச்சயமாக மெடல் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட ஒரு கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாலுக்கா இருக்கும், தாலுக்காவில் ஒரு கிரவுண்டு ஒரு ப்ராப்பராக கோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவில் எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிச்சயமாக ஒலிம்பிக் கோல்டு மெடல் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இயற்கையாகவே எல்லா பசங்க சிறப்பாக, பொண்ணுங்க பசங்க சிறப்பாக நல்லா ஓடுறாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஏதோ பண்ணலான்னு பார்த்தா சரி அவங்களுக்கு ஏதோ கிடைக்கணும் என்னோட கோரிக்கை. ஸோ அதனால தேங்க்யூ. தேங்க்யூ யாசன். இந்த படத்துல சுரேன் வந்து நடிச்சிருக்காரு. படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சுரேன், இந்த படத்துல வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டில் வந்து எங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் நான் சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மாவுக்கு சேரீ வாங்கி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல என் வீட்டில் என் பேரண்ட்ஸ் எல்லாருமே கூட்டு போனேன். இந்த அளவுக்கு பண்ணியிருக்கா, நல்லா சூப்பரா பண்றா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி எல்லாருமே எழுதாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு, எல்லாரும் பிரசாந்தன சாருக்கு, சார் கூட ரொம்ப கூட அவர் கூட நான் பண்ணதுக்கு அத்லெட்டிக்ஸ் சார் கூட ஓடின என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல பேசுறேன். ஆக்சுவலா இதுல வந்து இதுக்கு வெக்கப்படணும். அவன் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவுக்கு படம் வாங்கி கொடுத்தான்னா அது சினிமாவில் சம்பாரிச்சு வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி இருந்துடக்கூடாது. அவன் ஸ்போர்ட்ஸில் சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தான். இதுவே இந்த படத்துக்கு எக்ஸாம்பிள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் சார் கூட இந்த படத்துல நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே. நேத்து நம்மளுடைய கராத்தே சாம்பியன்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க பூபால்ல இருந்து. எஸ் ப்ளீஸ் பேசுங்க. வணக்கம், என் பேர் வந்து மோகன்லட்சுமி. நாங்கள் சென்னை தான். நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக நான் வந்து ஒரு கராத்தே அத்லெட். கண்டினியூஸாக ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போது கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் ஒழுங்காக இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே நேஷ்னல் பிளேயர்ஸ், ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. எங்களோட மெயினான ரெக்வெஸ்ட் என்னென்னா, கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் சிஎம் ட்ராஃபியில் எங்களை ரெகக்னைஸ் பண்ணி கராத்தே கேம் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் எங்களோட ரெக்வெஸ்ட். இப்போ சிஎம் ட்ராஃபியில் கராத்தே இன்க்ளூட் ஆச்சுன்னா நாங்கள் இப்போ படுற கஷ்டம், எங்களுக்கு ஃபண்டு, கவர்மெண்ட் ஜாப் இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். எங்களால் அகாடமிக்ஸும் பார்க்க முடியும், ஸ்போர்ட்டும் தமிழ்நாடு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இன்னும் எங்களால் பெரிய லெவலில் ப்ளேஸ் பண்ண முடியும். நேஷ்னலாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் இந்த ரெக்வெஸ்ட் வந்து நாங்கள் வைக்கிறோம். சிஎம் ட்ராஃபியில் வந்து கராத்தேவை இன்க்ளூட் பண்ணணும்னு பண்ணால் இங்கே இருக்க கராத்தே அத்லெட் எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருமே நிறைய சுச்சுவேஷனில் எங்களால் ஃபண்ட் இல்லாமல், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்காம, நிறைய இடத்துல தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி எங்களால் ப்ளே பண்ண முடியாமல் இருந்திருக்கு. இது எல்லாமே இல்லாமல் எங்களால் ஸ்போர்ட்டில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறதுக்கு இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. வாங்க சார். சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கராத்தே கோச் என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு 41 இயர்ஸ் ஆகுது. இப்போ சாயில் ஏசியன் கேம்ஸ் ஜப்பானில் நடக்கிறதுக்கு சாயில் நானும் ஒரு ஆள் செலக்ட் ஆகிறேன். டாப் 4ல் இந்தியாவில் வந்து டாப் 4ல் நானும் ஒரு ஆள். இப்போ 41 இயர்ஸில் அங்கீகாரம் கிடைக்காம இப்போ பாரதி, மலர் எல்லாமே இங்கே வாங்க. பாரதி ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து மை கேர்ள் பாய் பார்த்துக்கோங்க. கேர்ள் தான், ஃபீமேல் தான் இவங்களாம். இப்போ இவங்க பாரதி வந்து ஏசியன் லெவலில் 7th பொசிஷனில் இருக்காங்க. இப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் 7th பொசிஷன் இந்தியாவுக்காக விளையாடி. மலர் வந்து ஏசியனில் 5th பொசிஷனில் இருக்காங்க. சைனாவில் நடந்த மேட்ச்சு 2025.
இப்போ 26க்கு அடுத்த இது போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 5th பொசிஷன்ல இருந்து கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து 5th பொசிஷன்ல வந்திருக்காங்க, எல்லாம் ஓன் காசு. பேரண்ட்ஸ் அவங்க இருக்காங்க, எல்லாம் அவங்க காசு தான். இதே கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் உங்களை கேட்குறேன். 5th இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்தில் தானே. அப்போ ஆனால் நாங்கள் ஓனாக ரெடி பண்ணி கொண்டு போதும், எல்லாமே ஓன் காசு. அப்போ ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸும் பட்ஜெட் இல்லாமல் அனுப்ப மாட்டேன்றாங்க, ப்ராக்டிஸ் அனுப்ப மாட்டேறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, சரி பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸே ஸ்கூலில் சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, தாம்பரம் தான்னா கராத்தே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க பேரண்ட்ஸ். இப்போ நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, சாயில் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டாப் 4ல ஏசியன் கேம்ஸ் செலெக்ஷன் வச்சு நேஷனல் ஸ்குவாடில் இருக்கேன். நான் டாப் 4ல இருக்கேன். அப்போ ஏசியன் கேம்ஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியல. எல்லாமே ஓன் காசா, பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்களால எல்லாமே பெரிய பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஃபேமிலி தான் கராட்டே பண்ணுறாங்க. அப்போ ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷனல் போய் மெடல் அடிக்கவே முடியாது. அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் இவங்களாம் டிஸ்ட்ரிக்ட் கோல்டு அடிச்சு, ஸ்டேட் கோல்டு அடிச்சு, நேஷனல்ஸில் கோல்டு அடிச்சு அப்பவும் போனவங்க. ஆனாலும் ரெகக்னேஷன் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இது எல்லாமே கிடைக்குது. எல்லா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நேஷனல்ஸ் போவோம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நேஷனல் பிளேயர்ஸும் வருவாங்க. அவங்ககிட்டே பேசும்போது நாங்கள் வந்தது எல்லாமே ஓன் கவர்மெண்ட் ஃபண்டு, அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நேஷனல்ஸ் வரும்போது இவங்க ஓன் ஃபண்டாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியல எங்களால். நான் ஆக்சுவலாக வந்து வாலண்டியராக வந்தேன், எப்படியோ இதுதான் ரீசன். கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏசியன் கேம்ஸில் இருக்குது, கராட்டே வந்து ஏசியன் கேம்ஸில் இருக்குது, நேஷனல் கேம்ஸ், நேஷனல் யூனிவர்சிட்டி கேம்ஸில் இருக்குது, ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் டிராஃபியில் கூட எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுறது? இது ஆக்சுவலாக சார் திடீர்னு ஒரு பேட்டி கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டாங்களா, கைக்கெல்லாம் வருது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசு. ஆனால் சொல்லணும்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து கராட்டே வந்து இன்டர்நேஷ்னல் கேம், ஒலிம்பிக் கேம்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கணும் அதெல்லாம், அப்போ நாங்கள் எப்படி அடிக்க முடியும்? ஓன் காஸ்ட்ல போய் அடிக்க முடியும்? நாங்கள் எவ்வளோ இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இப்போ இவங்க வந்து 4 டைம் இந்தியாவுக்காக விளையாடி இருக்காங்க. சவுத் ஏஷியனில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க, பூட்டானில் ஏசியனில் பிலிப்பைன்ஸில் டாப் 7, 8 அந்த பொசிஷன் வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் நேஷனல்ஸ் மறுபடியும் ஸ்ரீலங்காவில் கோல்டு அடித்தாங்க. சவுத் ஏஷியனில் போய் 7th பொசிஷன் வந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நேஷனல் செலக்ட் ஆனாங்க லாஸ்ட் இயர். சவுத் ஏஷியனில் கோல்டு அடித்தாங்க ஸ்ரீலங்காவில். அப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் ஏசியனில் 5th பொசிஷன், ஜஸ்ட் மெடல் மிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. மெடல் அடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் மெடல் நாங்களாக இருந்திருப்போம் ஏசியன் இன்டர்நேஷனலில். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த டைம் அனுப்புங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கடவுளை வேண்டிக்கிறாங்க, இந்த நேஷனல் செலெக்ஷனை கடவுளை வேண்டிக்கிறாங்க, என் பொண்ணு செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறாங்க. அவங்க இப்போ நேஷனல் பிரான்ஸ் மெடல் கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஏன்னா ஐயோ மறுபடியும் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, செலக்ட் ஆகிட்டா கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட. கொஞ்சம் அப்போ காசு இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேதாப்பேட். சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேதாப்பேட். இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லா படிக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. பாருங்க, சாருக்கும் அந்த இந்த படத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் பாரதிக்கெலாம் அப்படியே சூட் ஆகுது. நான் இன்னும் மூவி பார்க்கல. நாங்கள் நேற்று போபால் போயிட்டு வந்தோம், சார் கூப்பிட்டால வந்தோம். இன்னைக்கு கண்டிப்பாக மூவி பார்த்துருவோம். ஆனால் வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து கராத்தேக்கும் சப்போர்ட் பண்ண நாங்களும் இருக்கோம். எங்களுக்கும் அந்த கிரிக்கெட்டை தவிர நம்ம இதுல ஸ்போர்ட்ஸே டெவலப் ஆக மாட்டேன். எங்கள் ஃபீல் சான்ஸ் கிடைச்சிச்சு நான் பேசிடுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனால் சிஎம் டிராஃபி இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் எங்களாலையும் இன்டர்நேஷனல் லெவலில் பசங்களை ரெடி பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். மைக் சார், மைக்ல பேசுங்க சார். முன்னாடி உதயநிதி ஸ்டாலினும் சரி, சரிங்க சார், இப்ப இருக்கிற ஆதவ அர்ஜுனாவும் சரி, சரி சார், விளையாட்டு வந்து விவசாயத்தை தாண்டி நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லி அது சர்ச்சையாச்சு. இப்போ இது எல்லாமே ஸ்டண்ட் தானா சார்? எல்லாமே பண்றாங்க சார். அது எங்க கேமுக்கு பண்ணல தான் நாங்க சொன்னோம். விளையாட்டுல ஏன்னா இவரு சொன்னப்பே அந்த வருத்தம் தெரிஞ்சது. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொன்னது நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாம் ரொம்ப நாளாக மீட் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுறாங்க, அதுவே மீட்டிங் நடக்கல. அவங்களுக்கு வேற ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரக்கூடாது. இப்போ கடந்த 2 ஆட்சியை சொன்னீங்கன்னா கரெக்ட், ஏன்னா ரிசல்ட் இல்லை. உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் அவங்க போகிற டிக்கெட், நான் படத்தில் சொல்கிறேன், நான் போகிற டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டாவது ட்ரெயின் டிக்கெட்டாவது எல்லாம் சொந்த காசு. குடிக்கிற தண்ணி கூட எந்த தான், அதுதான் உண்மையானது.
நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் டைரக்டர்ஸ் எழுதின ஒவ்வொரு வசனமும் அங்கிருந்து எடுத்ததுதான். இல்ல விளையாட்டுத்துறையே ஒரு விளையாட்டா தான் ஆமா பாருங்க. ஆமா 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 அப்படிதான் இருக்குது. ஆமா. அதாவது உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு படத்துக்கே அங்கீகாரம், நாங்க இவ்வளவு விமர்சனம் பண்ணியும் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்துக்கு ரசிகர்கள்ட்ட எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? அதான் சொல்றேன், இந்த படம் ஜெயிச்சதுன்னா விளையாட்டு வீரர்கள் ஜெயிப்பாங்க. இந்த படம் தோத்துச்சுன்னா விளையாட்டு வீரர்கள் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. இந்த நான் இன்டர்வியூவில் சொன்னது தானே, இந்த கதையில் நான் பேசியிருக்கிறது நான் ரிசர்ச் பண்ணதில் ரொம்ப குறைஞ்ச சதவீதம், ஒரு 10% தான் நான் பேசியிருக்கிறேன். இவங்க எனக்கு தெரியாது இங்கே வருவாங்கன்னு. ஆக்சுவலாக என் படம் பார்த்துட்டு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 13 பேர் ரெடியாக இருந்தாங்க. அது நம்ம எதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. பத்திரிகைக்கு இருக்கிற அளவற்ற சுதந்திரம் என்ன வேணாலும் நிகழ்த்தும்னு நம்புறவனா. நான் கொஞ்ச நாள் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கிரவுண்டு வாசல்ல சும்மா ஒரு பாக்ஸ் வைங்கண்ணே. ஏன்னா எந்த பிளேயரும் நேரடியாகவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ல இருக்கும்போது சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸ் ஒன்று வைங்கண்ணே. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன விழுவுதுன்னு மட்டும் நம்ம பார்த்து நம்ம பேசினாலே போதும். என்னன்னா இங்க பிரச்சனையே என்னன்னா, இது தொட்டோம்னா ரொம்ப பெருசா மாறும். பட்ஜெட்ல ஆரம்பிக்கணும். அது பட்ஜெட்ல ஆரம்பிச்சு அரசும் அதிகாரிகளும் அக்கறைப்படுறதுல நிக்கணும். அது இங்க விளையாட்டு இதுல அந்த பாதிக்கப்பட்ட அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு ஒருத்தி, சத்யா ஒருத்தி பேசுவாள்ல ஏன்னா இங்க விளையாட்டோட மதிப்பே தெரியாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு. அதான் ஹீரோ பேசுவாரு, அப்ப இழுத்து மூடுங்க அப்படின்னு. அது சரியான ஆர்குமெண்டானு எனக்கு தெரியாதுன்னு. நீங்க இந்த கதையை எழுதி முடிக்கும் போது எனக்கு வேற என்ன எழுதுறதுன்னு தெரியல. நீங்க கராத்தேல வெறும் 5 பேருடைய பிரச்சனை எதுவா இருக்குது. ஆனால் நீங்க இருக்கிற ஒரு 40-50 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே ஒரு 33 to 36 இருக்குது. ஒட்டு மொத்தமா ஒரு 50 to 55 கேம்ஸ் இருக்குது. நீங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல எடுத்தீங்க அப்படின்னா, அதான் இந்த கதையை எழுதி முடிக்குமே எனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னு. ஒருவேளை எனக்கு எல்லா விதமான சக்தியும் இருந்தா அரசு மேலேயே வழக்கு தொடுக்க நான் ரெடியா இருப்பேன். ஏன்னா அப்படி இருக்குதுங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனையை பேசாம நம்ம சும்மா கடந்து போகவும் முடியாதுன்னு. என்னன்னா நீங்க ஒரு 20 வருஷத்தை ஒரு விளையாட்டு வீரன் ஒப்பு கொடுக்குறான் அந்த நாட்டுக்காக. அவன் அடிக்கிற கோல்டு பேர்ல இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் எழுதுறீங்க. ஆனா அவனுக்கு என்ன பண்றோம்? எதுவுமே நம்ம பண்றது இல்லை. இது என்னன்னா இது காலங்காலமா புறையோடி கிடக்குது. இது நான் உலகத்திலே வஞ்சிக்கப்பட்ட இனம்னா உதவி இயக்குனர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அது ரொம்ப குறைந்த சதவீதமா அந்த செய்யறதுக்குள்ளே நிறைய ஊழலும் நிறைய ஒரு உள்ளடி வேலைகளும் நடக்கிறதுனால அது போய் பெருசா சேர்றதே இல்லை. இந்த விளையாட்டுக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு திரும்பி பார்த்தா லைஃப் இல்லை, வேற எங்க போவாங்க? எல்லாரும் கதை கேட்க முடியும், ஆனால் எங்க போய் இருப்பாங்க? அந்த கேள்வி பெருசா இருக்கு. அதுதான் அந்த ஆதங்கம் தான் அந்த கதைன்னு நான் சொன்னது. ஒரே நிமிஷம். ஆக்சுவலா பாரதி லா படிக்கிறாங்க. லா படிச்சு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் நீ தான் போடணும் பாதி, எங்களுக்கு கதாட்டேக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன். நான் உண்மை இப்போ செகண்ட் இயர் படிக்கிறாங்க. முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கேஸ் கோர்ட்ல நீ தான் கேஸ் ஃபைல் பண்ணணும். என் ஃபீலிங் எல்லாத்தையும் சொல்லணும். நம்ம ஃபீலிங் எல்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் கேஸ் என் கராட்டே கேம் தான் போகணும். அதனால தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால கராட்டேல ஸ்போர்ட்ஸ் கோட்டா அச்சீவ் பண்ணி தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அதனால ஸ்போர்ட்ஸுக்கு தான் கேஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு என் மேல அவ்வளோ சாரி, நான் இது சார் சொன்னதால தான் எனக்கு சார் ஒரு 2 மினிட்ஸ் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸ் SGFA உடைய 3 வருஷமா 2023 நான் தான் கோச் போகிறேன். இன்னைக்கு வரையும் கரண்ட் இதில் நான் தான் டீம் கோச்சாக தமிழ்நாடு டீமை அழைச்சிட்டு போகிறேன். Under 14, Under 17, Under 19. இப்போ நீங்கள் நேஷனல் கேலண்டர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு எந்த கேமுமே நேஷனல்ஸ் ரேராக தான் ஹோஸ்டே பண்ணும். நாங்கள் எப்பவுமே நேஷனல்ஸ்க்கு அதர் நார்த் சைடு தான் போனோம். ஃபண்ட் இல்லையா, பட்ஜெட் ப்ராப்ளமா, நாங்கள் எவ்வளோ புஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு நேஷனல்ஸ் எடுத்து நடத்துங்க, தமிழ்நாடுலேருந்து புஷ் பண்ணுங்க. கடைசியாக யார் நடத்துறதுன்னு கேள்வி வரும்போது பட்ஜெட் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று சொல்லி எங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டு, இப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, வந்தோம் நேஷனல் கேலண்டர் ரிலீஸ் ஆச்சு. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஒரே ஒரு வாட்டி, இந்த வாட்டி தான் தெலுங்கானாக்கு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அதர் ஸ்டேட்ஸ் நேஷனல்ஸ். இப்போ கூட நாங்கள் ஒரு திபுகர் யூனிவர்சிட்டி மேட்ச் போனோம். வித்தவுட் ஒரு ட்ரெயின் கன்செஷன், ஒரு எமர்ஜென்சி கோட்டாக்கு ஒரு 2 பேர் கூட டிக்கெட் கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ சார் கவர்மெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுனால ஒரு இது பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதுவரையும் எங்களுக்கு பண்ணலை. புதுசாக கவர்மெண்ட் பண்ணுமான்ற ஒரு கோரிக்கைக்காக தான் எங்களுக்கு சார் கூப்பிட்டோன்னே சரி நாங்கள் டீமை கூப்பிட்டு வரோம் சார், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுதான் சார் விஷயம். இப்போ நடக்கிற ஸ்போர்ட்ஸ் எங்கள் கராத்தேல மட்டும் சொல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ் 68 டிசிப்ளின்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸில். அந்த கேம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட சவுத்தில் நடக்குது, ஏதாவது 1-2 ரேர் நடக்கும். அது கூட ஏதாவது ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் எடுத்து பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு காலேஜ் எடுத்து பண்ணுவாங்க. அதான் சார் விஷயம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றிண்ணே. ரொம்ப உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை தியேட்டரில் போய் சேர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே.